ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். தென்மேற்கு பருவமழையானது குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகாவோட வடக்கு பகுதி ஆகிய பகுதிகளில் தீவிரமாக இருக்குது. கேரளா பகுதிகளில் தீவிரம் குறைந்து காணப்படுவதால், அதாவது மாலை நேரங்களில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில். ஸோ இதனால் தமிழ்நாட்டில் வெப்பச்சல மழைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது தென் மாவட்டங்களில் காற்று சற்று அதிகமாக இருக்கும், பகல் நேரங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும். இதே போல் தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளும் வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சில இடங்களில் காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆங்காங்கே இருக்கிற வெப்பநிலையை பொறுத்து மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு வெப்பச்சல மழை பெய்யும். தமிழ்நாட்டில் வெப்பச்சல மழையை பொறுத்த வரைக்கும் ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் நாம் எதிர்பார்க்கலாம். அதாவது சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் சாரல் மழை, ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான கனமழை பெய்யும். வெப்பச்சல மழையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரத்தில் மழை இருக்காது. ஆங்காங்கே உயர்கூடிய வெப்பநிலை பொறுத்து மழை இருக்கும். சில இடங்களில் குறைவான மழை, சில இடங்களில் மழை பெய்யாமையும் போகலாம். இந்த வெப்பச்சல மழை வட மாவட்டங்களில் சற்று அதிகமாக இருக்கும். அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் மித்த மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது சற்று அதிகமாக இருக்கும். இது தவிர தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் சாரல் மழை அல்லது மிதமான மழையும் இருக்கும். இதன் பிறகு தென்மேற்கு பருவமழை எப்போது தீவிரமாக இருக்கும்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு மேலே கேரளாவில் சற்று தீவிரமாக இருக்கும். இதனால் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டு மாவட்டங்களில் நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று, சாரல் மழை அல்லது மிதமான மழையும் காணப்படும். அது எந்தெந்த நாட்களில் தென்மேற்கு மழை தீவிரமாக இருக்குங்கிறத நான் வரும் நாட்களில் பதிவு செய்கிறேன். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.